கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கேட்க வேண்டிய ஒரு பேசிக் கொஸ்டின். இப்ப சொல்ல போற கேஸ்ல நீங்க எந்த பக்கம் நிப்பீங்க? ஒரு சைடுல இண்டிவிஜுவல் ரைட்ஸ், இன்னொரு சைடுல கலெக்டிவ் ரைட்ஸ். உங்களோட லைஃப் பிலாசபி எதை பேஸ் பண்ணிருக்கும்? எந்த ஒரு இஷ்யூ வந்தாலும் அந்த இஷ்யூல இண்டிவிஜுவல் ரைட்ஸ்க்கு ஸ்பேஸ் தர பாப்பீங்களா, கலெக்டிவ் ரைட்ஸ் தான் இம்பார்ட்டன் யோசிப்பீங்களா? வாட் இஸ் யுவர் ஸ்டாண்ட்? ஆக்சுவலா நம்ம இன்ஸ்டிங்க்ட் ஒன்று சொல்லும், அது உங்களோட பர்சனல் ஆர்குமெண்ட். பட் அது மட்டும் பத்தாது. ஏன்னா இது வந்து ஒரு டீப் பிலாசபி. கடைசி 100 வருஷமா 200 வருஷமா அதிகமா சண்டை போட்ட ரெண்டு முக்கியமான தத்துவம், கம்யூனிட்டேரியன் லைஃபா, இண்டிவிஜுவல் லிபர்ட்டி லைஃபா. அப்போ உங்களுக்கு ஒரு இன்ஸ்டிங்க்டா தோணினாலும் இதுக்கு உங்களுக்கு வாஸ்ட் ரீடிங் தேவை. வாஸ்ட் ரீடிங் மீன்ஸ் நிறைய திங்கர்ஸோட டிஸ்கஷனை கேட்கலாம், நிறைய ஜர்னல்ல வர்ற பேப்பரை பார்க்கலாம். ஸோ அந்த ரீடிங்ல இந்த கிளாஸ் வந்து ஒரு பார்ட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச பேசிக் எக்ஸாம்பிள், பேசிக் இஷ்யூ. இது ஒரு வில்லேஜ். இந்த மாசம் டெம்பிள் ஃபெஸ்டிவல் நடக்க போகுது, திருவிழா. யாரு வேணா கோயிலுக்குள்ள வரலாம், அது ரியாலிட்டி கிடையாது, எக்ஸாம்பிள். பட் ஒரு குரூப் மட்டும், உமனா இருக்கலாம், இல்லைனா மார்ஜினல் கேஸ்ட் யாருனா இருக்கலாம், நீங்க மட்டும் இந்த கோயிலுக்கு வரக்கூடாது. என்ன ரீசன்னா, இந்த கோயிலுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. திஸ் இஸ் அவர் ட்ரெடிஷன். ரொம்ப காலம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதான பேசிக் இஷ்யூ. ஸோ இண்டிவிஜுவல் வெர்சஸ் கலெக்டிவ் ரைட்ஸ். ஸோ இந்த கேஸ்ல நீங்க யார் பக்கம் நிப்பீங்க? யார் பக்கம் நிப்பீங்கன்றது ஒண்ணு, அதுக்கான ஆர்குமெண்ட்ஸ் உருவாக்குறாங்கல்ல, இன்டெலெக்சுவல் ஆர்குமெண்ட்ஸ். இந்த ஆர்குமெண்ட்ஸ் தான், உங்க ஆர்குமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஜெயிக்கும். கரெக்டா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆர்குமெண்ட்ஸ் பில்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த கேஸ் எந்த கேஸ் இது? இந்தியன் யங் லாயர்ஸ் அசோசியேஷன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா 2018 கேஸ் தானே இது. ஸோ வாட் இஸ் தி ஆக்சுவல் கேஸ்? சபரிமலா கோயில் பல வருடங்களாக மென்ஸ்ட்ருவல் ஏஜ்ல இருக்கும் பெண்களை கோயிலுக்குள் அலோ செய்யக்கூடாது. உமன் வேர் நாட் அலோட் டு சபரிமலா டெம்பிள். என்ன ரீசன்? திஸ் இஸ் அவர் ரிலீஜியஸ் பிராக்டிசஸ். ஸோ சபரிமலா கோயில்ல இருக்கிற லார்ட் ஐயப்பா, ஹி இஸ் எ பிரம்மச்சாரி. ஸோ ரீப்ரொடக்டிவ் ஏஜ்ல இருக்கிற உமன்ஸ் ஆர் நாட் அலோட் டு தி டெம்பிள். இது அவங்களோட ரிலீஜியஸ் கஸ்டம்ஸ், ரிலீஜியஸ் பிராக்டிஸ். பேசிக் தானே, உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ கேஸ் எங்க போகுது? கோர்ட்டுக்கு போதா? ஜெண்டர் ஈக்வாலிட்டி வெர்சஸ் ரிலிஜியஸ் பிராக்டிஸ். ஜெண்டர் ஈக்வாலிட்டி வெர்சஸ் ரிலிஜியஸ் பிராக்டிஸ். எதுக்கு ப்ரையாரிட்டி தரலாம்? ரிலிஜியஸ் அட்டானமியா, ஜெண்டர் ஈக்வாலிட்டியா? கேஸ் என்ன முடிவு பண்ணுது? கோர்ட் வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லிடுச்சு. கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் எது மாரல், எதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றது ஒன்னே ஒண்ணுதான், கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி. அது எதிராக வந்து ஈவன் ரிலிஜியஸ் மொராலிட்டி, ரிலிஜியஸ் பிராக்டிசஸ் எது வந்தாலும் அதை வந்து கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டிக்கு ஈக்குவலா இருக்கா இல்ல வயலேட் பண்ணதான்னு பார்ப்போம். அப்ப சபரிமலா கோயிலுக்குள்ள பெண்கள் உள்ள போகாதுன்றது ஆர்டிகல் 14 வயலேட் செய்யப்படுகிறது. ஈக்குவாலிட்டி மிஸ் ஆகுது. அப்ப ரிலீஜியஸ் லெவல்ல, ரிலீஜியஸ் மொராலிட்டில அவங்க வரவேணாம்னு சொன்னாலும் கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி படி அடிப்படை உரிமை வயலேட் செய்யப்படுகிறது. ஒரு சொசைட்டிக்கு கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்ப சபரிமலா இஷ்யூல ஈவன் இட் இஸ் ரிலீஜியஸ் பிராக்டிசஸ், ஈவன் இட் இஸ் ரிலீஜியஸ் மொராலிட்டி, ஒரு குறிப்பிட்ட மக்கள் அதை வந்து மொரலை ஃபாலோ பண்ணாலும் தட் இஸ் தி வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொசீஜர், வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி. அதனால அந்த உமன்ஸ் பேனை ஸ்டாப் பண்ணிட்டு எல்லா உமனையும் அலோ பண்ணலாம். ஸோ இந்த கேஸ்ல கோர்ட் வந்து ஒரு பயங்கரமான பவர்ஃபுல் ஐடியாவை இன்ட்ரோ பண்ணுது, தட் இஸ் கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி. இதுக்கு மீனிங் என்ன? ஒரு சொசைட்டில, ஒரு கண்ட்ரில, ஒரு சமூகத்துல நிறைய ட்ரெடிஷன்ஸ் இருக்கும், நிறைய கல்ச்சர் இருக்கலாம், நிறைய பிராக்டிசஸ் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். பட் ஓகே, பட் அந்த சொசைட்டியோட இந்த ட்ரெடிஷனோ கல்ச்சரோ ஈக்குவாலிட்டி வயலேட் பண்ணிச்சுன்னா கான்ஸ்டிடியூஷன் உங்களோட கல்ச்சரை, ஒரு ட்ரெடிஷனை இன்டர்வீன் பண்ணும். என்ன ரீசன்? ஈக்குவாலிட்டின்றது ஒன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் மொராலிட்டி. ஸோ கான்ஸ்டிடியூஷனோட பேசிக் பிரின்சிபல்ஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அந்த பிரின்சிபல்ஸ் உங்க ட்ரெடிஷனுக்கு அப்போஸா இருக்குன்னா உங்க ட்ரெடிஷனை யார் இன்டர்ஃபியர் பண்ணுவா? கான்ஸ்டிடியூஷன், ஜுடிஷியரி இன்டர்ஃபியர் பண்ணும். ஆக்சுவலா அது கேட்கறதுக்கு ரெவல்யூஷனரி மாதிரி இருந்தாலும், டிரான்ஸ்ஃபார்மேட்டிவா இருந்தாலும், டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் தானே. ஏன்னா பழமையா இருக்கிற சொசைட்டியை கான்ஸ்டிடியூஷனோட பேசிக் பிரின்சிபல்ஸ் இல்ல ஃபியூச்சரிஸ்டிக் பிரின்சிபல்ஸ், ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி, ரைட் டு வோட், இந்த ப்ராக்ரசிவ் பிரின்சிபல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சொசைட்டி என்ன பண்ணுது? ஃப்ரண்ட்ல கொண்டு வருதுல, மக்களை டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் பண்ணுது. ஸோ இட் இஸ் குட் ஒன்லி. ஸோ ஈவன் இட் இஸ் டிரான்ஸ்ஃபார்மேட்டரி. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஜுடிஷியரியோட ஒரு ஓவர் ரீச் இருக்கு. அதை அப்புறம் பார்க்கலாம். பட் இது வரைக்கும் புரிஞ்சுல? எஸ். ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? ஒரு கோயில்ல மென் என்ட்ரி அலௌட், உமன் என்ட்ரி இஸ் நாட் அலௌட். ஸோ கேஸ் போடுறோம். என்ன கேஸ் போடுறோம்? இது வந்து ஃபெய்த்தா இல்ல டிஸ்கிரிமினேஷனா? இந்தியன் யங் லாயர் அசோசியேஷன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா 2018 கேஸ். ஸோ ஜட்மெண்ட் கொடுத்தது 5 ஜட்ஜஸ். அந்த 5ல 4 பேர் சொன்ன பாயிண்ட் ஒரே பாயிண்ட். ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஆர்டிகல் 25 இருக்கு, அதாவது ரைட் டு வர்ஷிப். சபரிமலா கோயிலுக்குள்ளேயும் எனக்கு வர்ஷிப் பண்ணுன்ற ஆசை யாருக்கு இருக்கலாம்? ஒரு உமனுக்கு இருக்கலாம். அவங்களோட ரைட் டு வர்ஷிப் என்ன பண்ணுது? உங்களோட கல்ச்சர் ஸ்டாப் பண்ணுது. ஸோ பெண்களுக்கு இந்த இஷ்யூல ஈக்குவாலிட்டி மிஸ் ஆகுது. தேர்ஃபோர் அந்த உமன் என்ட்ரி பேன் என்ன பண்ணலாம்? எடுத்துடலாம். உமன் ஆல்சோ கேன் பார்ட்டிசிபேட். ஸோ இப்படி ரொம்ப சிம்பிளா சொல்லல. இந்த கேஸோட ஜட்மெண்ட்ல நிறைய ஆங்கிள்ஸ் இருக்கு, நிறைய பாயிண்ட் ஆஃப் முன்னடிச்சா. ஒரு கோர்ட் ஒரு பாயிண்ட் முன்வைக்கும் போது ஜஸ்ட் ஈக்குவாலிட்டி மிஸ் ஆகுது அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாலும் ஆர்குமெண்ட்ஸ் நிறைய பாயிண்ட் வைப்பாங்க. அந்த ஆர்குமெண்ட்ஸையும் பார்க்கலாம். ஏன்னா அதுதான் மோஸ்ட் பேசிக்ஸ். பட் அந்த ஆர்குமெண்ட்ஸ் நான் எப்படி பிரசென்ட் பண்றேன்னா, ப்ரையாரிட்டி வைஸ் நான் வந்து பிரசென்ட் பண்ணல. உங்களுக்கு எந்த பாயிண்ட் மறந்துடுமோ அதை ஃபர்ஸ்ட் சொல்றேன், எந்த பாயிண்ட் உங்களுக்கு ஈஸியா தெரியுமோ அதை லாஸ்டா சொல்றேன். ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த ரூல் தெரியும்ல, ரூல் 3B ஆஃப் கேரளா ஹிந்து பிளேசஸ் ஆஃப் பப்ளிக் வர்ஷிப் ரூல்ஸ். கேரளாவில் இருக்கிற ஹிந்து பிளேசஸ், அங்க பப்ளிக் வர்ஷிப்ல என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், அந்த ரூல்ஸ்க்கு ஒரு ரூல் புக் இருக்கு. அந்த ரூல்ல 3B என்ன பண்ணுது? உமன்ஸ் ஆர் நாட் அலௌட். ஸோ உமனை பேன் பண்ற செக்ஷன் தான் ரூல் 3B ஆஃப் இந்த கேரளா ரூல்ஸ் புக். ஸோ திஸ் இஸ் தி பேரண்ட் ரூல். இந்த ரூல் புக்ல தான் பாயிண்ட் இருக்கு. பட் இதே பேரண்ட் ரூல்ல இன்னொரு செக்ஷன் இருக்கு.
செக்ஷன் 3 ஃப்ரீ access to temples. யாருக்கு ஃப்ரீ அசஸ்? ஆல் கிளாஸஸ், ஆல் செக்ஷன்ஸ் ஆஃப் தி ஹிந்துஸ். நீங்க ஹிந்துவா இருக்கீங்கன்னா நீங்க எந்த கிளாஸ் வேணா இருக்கலாம், எந்த செக்ஷன் வேணா இருக்கலாம், எல்லாருக்குமே ஃப்ரீ அசஸ் டு டெம்பிள் இருக்கு. அப்ப எல்லாருக்குமே ஃப்ரீ அசஸ் சொன்னதுக்கு அப்புறம் why restriction? உங்களோட பேரண்ட் ரூல்ஸ்குள்ளேயே 2 செக்ஷன் எப்படி இருக்கு? கான்ட்ராடிக்ஷனா இருக்கு. அதனால ரூல் 3B செல்லாது. நீங்க போட்ட ரூல்ஸ் இருக்குல்ல, ஆல் கிளாஸஸ் ஆல் செக்ஷன் ஹேவ் ஃப்ரீ அசஸ் டேபிள் போட்டுருக்கல, இட் இஸ் கரெக்ட். இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஆர்குமெண்ட். நாங்க ஏன் அலோவ் பண்றோம்னா கோர்ட் சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூ. அந்த 5 ஜட்ஜஸ்ல 4 ஜட்ஜஸ் சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூ. இது அடுத்த பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இந்த சபரிமலை கோயில் சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? எங்களுக்குன்னு தனி பிராக்டிஸ் இருக்கு. we are different practices. அப்ப எங்களோட யூனிக் பிராக்டிஸ் உள்ள கான்ஸ்டிடியூஷன் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. இது சபரிமலா சொன்ன பாயிண்ட் ஆஃப். வாட் இஸ் தி கோர்ட் ஆர்குமெண்ட்? அதெல்லாம் கிடையாது. சபரிமலா கம்ஸ் அண்டர் தி ஹிந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஐயப்பாவோட எல்லா பக்தர்களும் பார்த்தா ஹிந்துஸ் தான். பட் என்ன சொல்றீங்க? நீங்க ஒரு ஓன் பிரிவுன்னு சொல்றீங்க. அப்படி கிடையாது. அதாவது உங்களுக்குன்னு செப்பரேட் பாதுகாப்பு, கான்ஸ்டிடியூஷன் வழியா உங்களுக்கு செப்பரேட் பாதுகாப்பு வேணும்னா நீங்க ஒரு தனியா யூனிக்கான ஒரு ரிலீஜியஸ் டினாமினேஷன் அப்படின்னு கேட்டகரி வரணும்னா உங்க குரூப்புக்குன்னு ஒரு காமன் ஃபெய்த் இருக்கணும், டிஸ்டிங்க்ட் நேம் இருக்கணும், செப்பரேட் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இருக்கணும். அப்படி பார்க்கும்போது சபரிமலை கோயில் வந்து யூனிக் கிடையாது. இட் இஸ் ஜெனரல் வித் தி ஹிந்துஸ் ஆர்கனைசேஷன். உங்களை கும்பிடுற மக்களும் டிஃப்ரெண்ட் செக்ட் கிடையாது. லிங்காயட்ஸ் மாதிரி, சீக்ஸ் மாதிரி, ஆனந்த மார்கிஸ் மாதிரி டிஃப்ரெண்ட் செக்ட் கிடையாது. ஸோ ஐயப்பன் டெம்பிளும் ஹிந்துக்குள்ள தான் வருது. அப்போ ஜென்ரலா இருக்கிற ஹிந்து ரூல்ஸ், ஹிந்து ரூல் புக் என்ன சொல்லுதோ அந்த ரூல்ஸ் உங்களுக்கும் பொருந்தும். ஸோ எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்குன்னு கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொடெக்ஷன் தர முடியாது. அதுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. ஸோ ஐயப்பன் கோயில் இட் இஸ் பப்ளிக் டெம்பிள். இட் இஸ் நாட் எ பிரைவேட் ரிலீஜியஸ் டினாமினேஷன் கிடையாது. செகண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகேல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்களோட பேரண்ட் ரூல்ஸ் பேஸ் பண்ணியே சொல்லியாச்சு. செகண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ சபரிமலை கல்ச்சர் வந்து ஃபாலோ பண்றோம் ஹிந்துஸ் தானே தவிர ஒரு தனி பிரிவு கிடையாது. ஸோ யூனிக்கா பார்க்க முடியாது. செகண்ட் பாயிண்ட். தேர்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இப்போ கோர்ட் என்ன பண்ணிருக்கு? இது வரைக்கும் சபரிமலை கோயில்ல என்ன பிராக்டிஸ் ஃபாலோ பண்ணப்பட்டதோ அந்த பிராக்டிஸை வேணாம்னு சொல்லிச்சா. உமன்ஸை பேன் பண்ணியிருந்தாங்க, அந்த பேனை தூக்கியாச்சு. அப்ப இது வரைக்கும் ஃபாலோ பண்ணப்பட்ட பிராக்டிஸை ஸ்டாப் பண்ணியாச்சு. அப்போ ஒரு பிராக்டிஸை ஸ்டாப் பண்ணலாமா இல்ல அலோவ் பண்ணலாமான்னு ஒரு கோர்ட் முடிவு பண்றதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். வாட் இஸ் தி டெஸ்ட்? எசென்ஷியல் ரிலிஜியஸ் பிராக்டிஸா. ஒரு கோயிலுக்கு பிராக்டிசஸ் இருக்குல்ல, சாமி கும்புறதுக்கு நடைமுறைகள் இருக்குல்ல, அந்த நடைமுறைகள்ல எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணலாம். எந்த பிராக்டிசஸ்லாம் மோஸ்ட் எசென்ஷியல், இந்த கோயிலுக்கு ரொம்ப முக்கியமோ, எசென்ஷியலா இருந்துச்சுன்னா என்ன பண்ண தேவையில்ல, அதை பேன் பண்ண தேவையில்ல. எக்ஸ்ட்ரா ஆப்ஷனலா இருக்கிற பிராக்டிசஸ்னா இந்த எக்ஸ்ட்ரா ஆப்ஷனல் பிராக்டிசஸ் ஒருவேளை கான்ஸ்டிடியூஷனுக்கு ஈக்குவாலிட்டிக்கு அகைன்ஸ்டா இருந்துச்சுன்னா தூக்கிடலாம். அப்போ ஒரு பிராக்டிஸை வேறான்னு சொல்ல போறோம்னா ஒரு கோர்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உமன்ஸ் ஆர் நாட் அலோட் இன் சபரிமலா டெம்பிள், திஸ் இஸ் தி சோ லாங் பிராக்டிசஸ். இந்த பிராக்டிஸ் தப்பு நான் சொல்றதுக்கு முன்னாடி கோர்ட் சொல்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணும்? டெஸ்ட் பண்ணும். இந்த பிராக்டிஸ் தான் மோஸ்ட் எசென்ஷியல் ரூல்ஸ் ஆஃப் திஸ் கோயிலான்னு செக் பண்ணும். மோஸ்ட் எசென்ஷியல்னா அதை பேன் பண்ண தேவையில்லை. அப்படிலாம் கிடையாது. அதோட எக்ஸ்ட்ரா ஆப்ஷனல் தான். அது ஆப்ஷனல் ரூல் அது. அப்படின்னா அந்த ஆப்ஷனல் ரூல் ஒரு ஹியூமன் டிக்னிட்டியை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா தூக்கிடலாம். அப்படி பார்க்கும்போது சபரிமலா கோயில் சாமி கும்பிட்றதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இட் இஸ் an எக்ஸ்ட்ரா ஆப்ஷனல் ரூல்ஸ். இந்த எக்ஸ்ட்ரா ஆப்ஷனல் பிராக்டிஸ் என்ன ஆகுது? ஹியூமன் டிக்னிட்டியை வயலேட் பண்ணது. ஸோ தூக்கிடலாம். ஓகேல. ஸோ இதுக்கப்புறம் எந்த விதமான ரிலீஜியஸ் பிராக்டிஸ் சம்மந்தப்பட்டு கோர்ட்ல கேஸ் நடக்குதுன்னா அந்த ரிலீஜியஸ் பிராக்டிசஸ் வந்து எசென்ஷியலா மோஸ்ட் இம்பார்ட்டன்டா நாட் இம்பார்ட்டன்ட் செக் பண்ணுது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா அதை ஃபாலோ பண்ணலாம். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தானா அந்த பாயிண்ட்ஸ் கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டிக்கு அகைன்ஸ்டா இருக்குன்னா அதை என்ன பண்ணலாம்? பேன் பண்றதுக்கு இல்லை தூக்குறதுக்கு கோர்ட் முடிவு பண்ண முடியும். இது வரைக்கும் புரிஞ்சுல? எஸ். ஸோ எசென்ஷியல் ரிலீஜியஸ் பிராக்டிஸ் டெஸ்ட் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குல்ல? அப்ப தப்பான மூட நம்பிக்கைகளை அந்த பிராக்டிசஸ் டெஸ்ட் பண்ணி என்ன பண்ணலாம்? தூக்கலாம்ல? ஸோ பார்க்க ரெவல்யூஷனரி இருந்தாலும் லீகலா பார்த்தா இதுக்குள்ள ஒரு லூப் ஹோல் இருக்கு. லூப் ஹோல்ன்றத விட ஒரு தப்பு இருக்கு. அதை உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? ஸோ சுப்ரீம் கோர்ட் உருவாக்குன இந்த ERP பிராக்டிஸ்ல இருக்கிற ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்றதுக்கு முன்னாடி இன்னும் சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இந்த ERP டெஸ்ட்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அந்த ப்ராப்ளம் பார்க்கறதுக்கு முன்னாடி பேசிக்ஸ்ல கவர் பண்ண வேண்டியது இருக்கு. அதை முடிச்சிடலாம். இந்த கேஸ்ல தீர்ப்பு கொடுத்த ஆட்கள் எத்தனை பேர்? 5 பேர். 4 பேர் ஒரே பாயிண்ட் பேசினாங்களா? இந்த உமனை பேன் பண்றதுன்றது இட் இஸ் நான் எசென்ஷியல் பிராக்டிஸ், ஈக்குவாலிட்டி அகைன்ஸ்டா இருக்கு, சுத்திக்கலாம். பட் எக்ஸ்ட்ரா ஒரு ஜட்ஜ் இந்து மல்கோட்ரா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாங்க. உமன் பேண்ட் ஃபார் சபரிமலை என்ட்ரி, இட் இஸ் தி எசென்ஷியல் ரிலிஜியஸ் பிராக்டிசஸ். அந்த கோயிலோட முக்கியமான ஒரு பிராக்டிஸ். ஒரு கோயிலோட முக்கியமான பிராக்டிசஸை எப்படி ஒரு ஜுடிஷியரி ரிஃபார்ம் பண்ண முடியும்? இந்த இந்தியன் ஸ்டேட் இஸ் செக்குலர் ஸ்டேட். செக்குலரா இருக்கும்போது நம்ம இந்தியன் ஸ்டேட் வந்து செக்குலரா இருக்கும்போது எப்படி ஒரு ரிலீஜனுக்குள்ள போயிட்டு ரிஃபார்ம் பண்ணுவீங்க? எப்படி ஒரு ரிலீஜனை போய் இன்டர்ஃபியர் பண்ணுவீங்க? சி, இண்டிவிஜுவலோட அடிப்படை உரிமை முக்கியம் தான். பட் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பேலன்ஸ் பண்ணுது. அடிப்படை உரிமையும் பேலன்ஸ் பண்ணுது அண்ட் ஆல்சோ ரிலீஜியஸ் ஃப்ரீடத்தையும் சேஃப்கார்ட் பண்ணுது. அப்போ ஒரு இண்டிவிஜுவலோட அடிப்படை உரிமை எதை உருவாக்கூடாது? கான்ஃபிடன்ட் உருவாக்கூடாது. ஹார்மனைஸ் பண்ணணும். இந்த சபரிமலா கோயில்ல இருக்கிற இந்த குரூப் என்ன சொல்றாங்க? எங்களுடைய பிராக்டிஸ் தான் இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது எங்களோட ரிச்சுவல், எங்களோட பிராக்டிஸ், எங்களுடைய ட்ரெடிஷன், எங்களுடைய கம்யூனிட்டி ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லும்போது அந்த ரிலீஜியஸ் குரூப்பை சொல்லும்போது அது பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ஜுடிஷியரிக்கு ரைட்ஸ் உண்டு. ஸோ ஓரளவுக்கு ஹிந்து மல்கோட்ரா பாயிண்ட் ஆஃப் புரிஞ்சுச்சா? இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்க போறோம். ஸோ இந்த பேசிக்ஸ் புரிஞ்சுச்சுன்னா இன்னும் பார்க்க போற அடுத்த ரொம்ப ஈஸி. சி, டாபிக் ஈஸி தான். நான் சொல்றேன் ஸ்ட்ரக்சரலா சொல்றேன். ஸோ இப்போ நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய ஒரு பேசிக் கொஸ்டின். இவர் யாரு? ஜட்ஜ். கோர்ட்ல வேலை செய்யறாரு. ஓகே, திஸ் ஜட்ஜ் இஸ் எக்ஸ்பர்ட் இன்
விச் ஏரியா? கான்ஸ்டிடியூஷன் வச்சுக்கலாமா? கான்ஸ்டிடியூஷன், கேசஸ், லீகாலிட்டி. லீகல் சைட்ல த ஜட்ஜ் இஸ் மோஸ்ட் எக்ஸ்பர்ட். ஓகே, ஜட்ஜ் வந்து ரிலீஜியஸ் எக்ஸ்பர்ட்டா இருக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாதுல்ல. அவர் லைஃப் முழுக்க அவர் படிச்சது ஸ்கூலு, காலேஜ், கோர்ட்டு. நிறைய ஜட்ஜு கோயிலுக்கு போயிருக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பா அவங்க ரிலீஜியஸ் எக்ஸ்பர்ட் கிடையாது. கரெக்டா? அதுக்கு முன்னாடி ரிலீஜியஸ் எக்ஸ்பர்ட்னா யாரு? ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்து வச்சுக்கலாம். ஹிந்து ரிலீஜியஸ் எக்ஸ்பர்ட்னு நம்ம யாரை சொல்லுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆள் வந்து ஹிந்துஸ்தோட எல்லா ஸ்கிரிப்சர்ஸையும் படிச்சிருக்காரு, ஹிந்துஸ்தோட எல்லா கஸ்டம்ஸையும் படிச்சிருக்காரு, தியாலஜிக்கலா, ஸ்பிரிச்சுவலா எல்லா டெக்ஸ்டும் படிச்சிருந்தாருன்னா ஹீஸ் ஹிந்து பேஸ்ட் ரிலீஜியஸ் எக்ஸ்பர்ட் சொல்லலாமா? இப்ப சொல்லுங்க, ஒரு சைட்ல ஜட்ஜ், இன்னொரு சைட்ல ரிலீஜியஸ் எக்ஸ்பர்ட். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பேசுறது வந்து சபரிமலை கோயிலுக்கே பேசல, எந்த கோயிலும் வச்சுக்கலாம், எந்த மதம்னு வச்சுக்கலாம். அப்ப ஏதோ ஒரு மக்களோட மதத்தோட இல்ல ஏதோ ஒரு குறிப்பிட்ட குழுவோட ஒரு ரிலீஜியஸ் பிராக்டிஸ் வச்சுக்கலாம். அந்த ரிலீஜியஸ் பிராக்டிஸ் வந்து எசென்ஷியல் ரிலீஜியஸ் பிராக்டிஸா இல்லையா, அந்த கோயிலோட இல்ல அந்த கம்யூனிட்டியோட அந்த மதத்தோட முக்கியமான பிராக்டிஸா, முக்கியமான கல்ச்சரா அப்படி முடிவு பண்ற இடத்துல இவங்க இருக்கணுமா இவங்க இருக்கணுமா? ஆக்சுவலா பார்த்தா ஜட்ஜஸ்க்கு எலிஜிபிள் இல்ல. இந்த கோர் பாயிண்ட் புரியுதா? அந்த எசென்ஷியல் ரிலீஜியஸ் பிராக்டிஸ் பயங்கரமான ரெவல்யூஷனரி. என்ன ரீசன்? ஒரு கோயிலோட எல்லா பிராக்டிஸ் அனலைஸ் பண்ணிட்டு எந்த பிராக்டிஸ் முக்கியம், எந்த பிராக்டிஸ் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து இண்டிவிஜுவல் டிக்னிட்டிக்கு அகைன்ஸ்டா இருந்துச்சா தூக்கிடலாம். இதெல்லாம் ஓகே. எந்த பாயிண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், எது ஆப்ஷனல் முடிவு பண்ற இடத்துல யார் இருக்கா? யார் சொல்லணும்? அந்த கோயிலோட எக்ஸ்பர்ட் தானே சொல்லணும். பட் இங்க என்ன நடக்குது? ஜட்ஜ் முடிவு பண்றாங்க. ஜட்ஜ் ஸ்கிரிப்ட படிச்சு, ஜட்ஜ் டெக்ஸ்ட் படிச்சு, அவங்க கிடைச்ச டாக்குமெண்ட் வச்சுக்கிட்டு இந்த பிராக்டிஸ் எசென்ஷியல்னு ஒரு ஆள் சொல்றாங்க. இந்து மதத்துல சொல்றது பேன் பண்ணது இட் இஸ் an எசென்ஷியல் பிராக்டிஸ் சொல்றாங்க. இன்னொருத்தவங்க இல்ல இது எக்ஸ்ட்ரா பிராக்டிஸ் சொல்றாங்க. பாயிண்ட் புரிஞ்சுல? அப்போ இத்தனை வருஷமா காலங்காலமா நிறைய பிராக்டிஸ் இருக்கு, நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வர ஒரு பிராக்டிஸ் வச்சுக்கலாம். ஓகே, நீ யாரு? ஜட்ஜ். இப்பதான் ஒரு 10 வருஷம் 12 வருஷம் படிச்சுட்டு வந்திருப்பேன். உன்னோட படிப்பை வச்சுக்கிட்டு இல்ல நான் தான் முடிவு பண்ணுவேன், இந்த பிராக்டிஸ் வந்து நான் அனலைஸ் பண்ணிட்டேன், இந்த பிராக்டிஸ் வந்து அவுட் சைட் தான் பிராக்டிஸ், இந்த பிராக்டிஸ் வந்து அந்த அளவுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிடையாது, இதை தூக்கிடலான்னு நான் தான் முடிவு பண்ண நீ சொல்றேன்னா இதுக்கு பேர் என்ன? இன்டெலெக்சுவல் அரகன்ஸ். நான் சொல்றது தான் கரெக்டா இருக்கும் நீங்க முடிவு பண்றது. அது ஓகே தான், பட் எதுல முடிவு பண்ண முடியாது? ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ள எது சரி தப்புன்னு நான் முடிவு பண்ண முடியும். பாயிண்ட் புரிச்சுல? ஸோ ஒன்ஸ் அகைன் ஃபர்ஸ்ட் வந்துடலாம். இந்த சபரிமலா கோயிலோ இல்ல ரைட் டு ஈக்குவாலிட்டி வெர்சஸ் அந்த ஒரு ரிலீஜியஸ் ரைட்ஸோ இதெல்லாம் ஏன் நியூஸ்ல பார்த்துட்டு இருக்கோம்? என்ன ரீசன்? ஒரே பாயிண்ட் தான். இந்த சபரிமலா ஜட்மெண்ட் பார்த்தோம்ல, அந்த ஜட்மெண்ட்டை ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல ரிவ்யூ பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அந்த ரிவ்யூ பெட்டிஷனுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது. அட் தி சேம் டைம் கேரளா கவர்மெண்ட்டும் எக்ஸ்பிளிசிட்டா இல்ல இண்டிவிஜுவல் ரைட்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு பேசல. எலெக்ஷன் வரப்போறதுனால இது சென்சிட்டிவ் இஷ்யூன்றதுனால இண்டிவிஜுவல் ரைட்ஸும் பேலன்ஸ் பண்ணணும், ரிலீஜியஸ் பிராக்டிசஸையும் பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ற மாதிரி ஒரு ஜட்மெண்ட் வந்தா கரெக்டா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் சபரிமலா ஜட்மெண்ட் ரிவ்யூ வரப்போகுது. பட் இதுல கோர் இஷ்யூ என்னன்னா சபரிமலா கோயில் பத்தி பேசுற விஷயம் கிடையாது. இப்போ பார்த்தோம்ல எசென்ஷியல் ரிலீஜியஸ் பிராக்டிஸ் பார்த்தோம்ல, இதை பத்தி பேச போறோம். அதாவது ஒரு ரிலீஜியஸ் பிராக்டிஸ் பத்தி சரியா தப்பான்னு ஒரு கோர்ட் இன்டர்வியூ பண்ண முடியுமா? ஸோ அந்த ஹோலிஸ்டிக்கா பேச போறாங்க. ஒரு கோர்ட்டுக்கு ஒரு ரிலீஜியஸோட பிராக்டிசஸ்குள்ள வந்து சரியா தப்பான்னு பேசுறதுக்கான அதிகாரம் இருக்கா இல்லையான்னு, உரிமை இருக்கா இல்லையான்னு கேஸ் நடக்க போகுது. எப்போ? இந்த ஏப்ரல் மந்த், ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல ஆரம்பிச்சு ஏப்ரல் லாஸ்ட் வீக்ல முடிய போகுது. ஸோ இப்போ நீங்க ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டூடெண்டா இல்ல சிவில் சர்வெண்டா, வாட் இஸ் தி ஆல்டர்னேட்டிவ்? இது வரைக்கும் பார்த்ததுல ஜுடிஷியரி பண்ண தப்பு இருந்துச்சா? அவங்க வந்து இண்டிவிஜுவலோட ஈக்குவாலிட்டிக்கு ஃபேவரா இருந்தாங்க, அன்டச்சபிலிட்டி ஸ்டாப் பண்ணிருக்காங்க, ஈக்குவாலிட்டி உருவாக்கிருக்காங்க, அதெல்லாம் ஓகே. அவங்க உருவாக்குன டெஸ்ட் இருக்குல்ல, எப்படி இருக்கு அந்த டெஸ்ட்டே அவங்களுக்கு என்ன மாதிரி இருக்கு? சிக்கா இருக்குல்ல. ஸோ வாட் இஸ் தி ஆல்டர்னேட்டிவ்? ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. சரி, நம்ம இன்னும் வந்து ரொம்ப சர்ஃபேஸ் லெவல் தான் பார்க்குறோம். இந்த கான்செப்டை முடிச்சுட்டா அடுத்த நாள் போகும். ஆன்டி எக்ஸ்க்ளூஷன் டெஸ்ட், திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஆல்டர்னேட்டிவ். அந்த இஆர்பி டெஸ்ட் பார்த்தோம்ல, அந்த இஆர்பி டெஸ்ட் தப்பா இருக்க மாதிரி இருக்குல்ல. ஒரு ஜுடிஷியரி எது ரிலிஜன் அது முடிவு பண்ணுதுல. சி ஃபார் எக்ஸாம்பிள் இது அப்புறம் பார்க்கலாம், ஆல்டர்னேட்டிவ் பார்க்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன், உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். 1966 ஒரு கேஸ். என்ன கேஸ்? சாஸ்திரி யாக்ன புருஷாஜி வெர்சஸ் முல்தாஸ் கேஸ் 1966. இந்த கேஸோட பேக்ரவுண்ட் என்ன? குஜராத்ல ஒரு கோயில், சுவாமி நாராயணன் கோயில். சுவாமி நாராயணன் கோயில். ஸோ இந்த சாமியை கும்பிடுறவங்க, இந்த கோயிலோட பக்தர்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, இந்த கோயில் வந்து எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம், எங்க செக்டுக்கு மட்டும் சொந்தம். we are not comes under the Hindu. அப்ப எங்க கோயிலுக்கு ஹிந்து மக்கள் யாரும் வரக்கூடாது, நாங்க ஹிந்து செக்டுக்குள்ள வரமாட்டோம், எங்களோட பிராக்டிசஸ் ரிச்சுவல்ஸ் எல்லாம் டிஃபரெண்டா இருக்கு, இது எங்களோட ஓன் டெம்பிள், ஸோ ஹிந்துஸ் இதுக்குள்ள வரக்கூடாது, அவங்க பாயிண்ட் ஆஃப். ஸோ இந்த பாயிண்ட் யாரும் நினைக்கிறா? இந்த சுவாமி நாராயண் செக்டோட ரெப்ரஸன்டேட்டிவா சாஸ்திரி யாக்ன புருஷாஜி வைக்கிற பாயிண்ட் அகைன் சொல்லலாமா? இதோட பாயிண்ட் ஆஃப் என்னது? சுவாமி நாராயண் செக்ட் நாங்க ஃபாலோ பண்றது, இந்த கோயில் வந்து செப்பரேட் ரிலீஜியஸ் டினாமினேஷன், எங்களுக்குன்னு யூனிக்கான பிலீஃப் இருக்கு, ஃபெய்த் இருக்கு, பிராக்டிஸ் இருக்கு, நாங்க ஹிந்துஸ் லிஸ்ட்ல வர மாட்டோம், நாங்க வேற ஒரு மக்கள். சோ இது வந்து சாஸ்திரி பாயிண்ட் ஆஃப். இவருக்கு அப்போஸ்டா கேஸ் போட்டது இவருக்காருல முல்தாஸ் வைஷ்யா. முல்தாஸோட பாயிண்ட் ஆஃப் வியூனா சுவாமி நாராயணன் ஃபாலோவர்ஸ் ஆல் கம்ஸ் அண்டர் தி ஹிந்துஸ். அந்த கோயில் வந்து ஹிந்துவோட கோயில் தான், எல்லா ஹிந்து மக்களும் அதுக்குள்ள என்டர் ஆக முடியும். இப்போ ஜட்மெண்ட் கோர்ட் என்ன பண்ணுது? ஹிந்துஸ் தான் படிக்குது. வாட் இஸ் ஹிந்துசம், என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா ஹிந்துசம், எந்த பாயிண்ட்ஸ் மிஸ் ஆயிடுச்சா ஹிந்துசம் கிடையாது. சுவாமி நாராயணன் செக்ட் அவங்களோட பிராக்டிஸ் தான் என்ன, எல்லாத்தையும் அவங்க படிக்கிறாங்க. அவங்க படிச்சுட்டு
அவங்க முடிக்க வராங்க. இந்த ஆங்கிள் இந்த பாயிண்ட்ஸ்ல இருந்தா தான் ஹிந்துசம். இது எல்லா பாயிண்ட்ஸும் உங்ககிட்ட இருக்குது. நீங்க யூனிக் கிடையாது. யூ ஆர் பார்ட் ஆஃப் தி ஹிந்துசம். பாயிண்ட் புரியுச்சா? இங்க கோர்ட் பண்ண வேலை என்னது? வாட் இஸ் ஹிந்துசம்னு அது டிஃபைன் பண்ணிருக்கு. வாட் இஸ் கான்ஸ்டிடியூஷன் டிஃபைன் பண்ண வேண்டிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து கான்ஸ்டிடியூஷன் மொராலிட்டி டிஃபைன் பண்ண வேண்டிய ஒரு கோர்ட் என்ன பண்ணுது? எது ரிலிஜன், எது கம்ஸ் அண்டர் ரிலிஜன், வாட் இஸ் ஹிந்துசம் அப்படின்னு ஹிந்து டெக்ஸ்ட் படிக்க ஆரம்பிக்குது. படிச்சு அது பாயிண்ட் ஆஃப் வியூல டிஃபைன் பண்ணி ஒரு குரூப்பை ஆட் பண்ணிருக்கு. சிமிலர்லி இப்போ அதை யோசிங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல எசென்ஷியல் ரிலிஜியஸ் பிராக்டிஸ். சேம் பாயிண்ட் ஆஃப் வியூல லிஸ்ட் ஆஃப் பிராக்டிஸ் இருக்கு. ஒவ்வொரு பிராக்டிஸையும் கோர்ட் டிஃபைன் பண்ணி இது ரிலிஜன்ல வரும், இது ரிலிஜன் வராதுன்னு சொல்லுதுன்னா, அப்படின்னு ஒரு கோர்ட் சொல்லுதுன்னா, அங்க ஜட்ஜ் என்ன மாறிட்டாரு? ஜட்ஜ் பிகம் தி பிரீஸ்ட் ஒர்க் பண்றாரு. ரூல்ஸை போட்டுட்டு எது வரும் வராது அவர் முடிவு பண்றாரு. அப்ப எசென்ஷியல் ரிலிஜியஸ் பிராக்டிஸ் வழியா நீங்க ஈக்குவாலிட்டியை கொடுத்தாலும் எசென்ஷியல் ரிலிஜியஸ் பிராக்டிஸை டிஃபைன் பண்றதுல ஸ்ட்ரைக் அவுட் பண்றதுல கோர்ட்டுக்கு அதிகாரம் கிடையாதுன்றது ஒரு பாயிண்ட் ஆஃப். அதோட கன்க்ளூஷனா தான் இப்போ ரிவ்யூ பெட்டிஷன் ஏப்ரல் மாசம் நடக்க போகுது. அப்ப நம்மளோட பாயிண்ட் ஆஃப் என்ன? எசென்ஷியல் ரிலிஜியஸ் பிராக்டிஸ்க்கு ஆல்டர்னேட்டிவா இன்னொரு பிராக்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர் கொடுத்த ஒரு டெஸ்ட், ஆன்டி எக்ஸ்க்ளூஷன் டெஸ்ட். ஸோ இந்த டெஸ்ட் ரொம்ப சிம்பிளா சொல்லிடுச்சு. சரி, ஒரு கோர்ட்டுக்கு ஒரு கோயிலோட ரூல்ஸ், கஸ்டம்ஸ், ரிச்சுவல்ஸ், பிராக்டிசஸ் நிறைய இருக்கும். அப்போ எது கரெக்ட் தப்புன்னு சொல்றதுக்கான அத்தாரிட்டி, நாலேஜ் நமக்கு கிடையாது. வி டோன்ட் ஹேவ் தட் அத்தாரிட்டி. எந்த ரிலிஜியஸ் பிராக்டிஸ் கரெக்ட், எது எசென்ஷியல், எது ஹிந்துசம்னு டிஃபைன் பண்ற ஆள் நமக்கு கிடையாது. அதுக்கு அத்தாரிட்டி யாரு? ரிலிஜியஸ் எக்ஸ்பர்ட்ஸ். அப்போ அந்த இடத்த நீ டச் பண்ணக்கூடாது. பட் நாம நிற்க வேண்டிய இடம் என்னன்னா ஹியூமன் டிக்னிட்டி. இந்த சைட்ல என்ன கல்ச்சர் வேணா இருக்கட்டும், எந்த ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் வேணா இருக்கட்டும், அந்த கோயிலில் என்ன சொல்றாங்களோ அந்த ப்ராக்டிஸ் அக்செப்ட் பண்ணிக்க. சபரிமலை கோயிலில் அந்த ப்ராக்டிஸ் சொல்றாங்களா, அதான் முக்கியமான ப்ராக்டிஸ் சொல்றாங்களா, முக்கியமான ப்ராக்டிஸாக இருக்கட்டும், அது இல்லை நீ சொல்லாதீங்க. பட் எல்லா ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸுமே ஒரு ஹியூமனை இன்க்ளூட் பண்ணுதா, எக்ஸ்க்ளூட் பண்ணுதான்னு பாருங்க, டிஸ்கிரிமினேட் பண்ணுதா, ஈக்குவாலிட்டி உருவாக்குதான்னு பாருங்க. நாம எக்ஸ்பர்ட்டாக இருக்க வேண்டியது கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி. இந்த இடம் வந்து வீக் ஆகுதுன்னா, கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி அடிப்படுதுன்னா, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நான் பேசி திஸ் இஸ் வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், அதனால என்ன பண்ணலாம், அதை தூக்கலாம்னு சொல்ல முடியும். அப்போ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டெஸ்ட் வந்து ஆன்டி எக்ஸ்க்ளூஷன் டெஸ்ட். ஸோ கோர்ட்டோட வேலை வந்து ரிலீஜியஸ் இன்டர்பிரேஷன் கிடையாது, கான்ஸ்டிடியூஷனல் இன்டர்பிரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் தாவூத் போரா எக்ஸ் கம்யூனிகேஷன் கேஸ். இந்த கேஸோட கோர் பாயிண்ட் என்னது? தாவூத் போரான்றவங்க ஒன் டைப் ஆஃப் முஸ்லிம் கம்யூனிட்டி. ஸோ இந்த முஸ்லிம் கம்யூனிட்டியோட ஹெட் இருக்காருல்ல, அவர் பேரு வந்து சையட்னா. இந்த ரிலீஜியஸ் ஹெட்டுக்கு ஒரு பவர் இருக்கு. என்ன பவர் இருக்கு? அவர் ஒரு பர்சனை சூஸ் பண்ணி இந்த பர்சன் இனிமே மாஸ்குள்ள வரக்கூடாது, எந்த மேரேஜ் ஈவெண்ட்டையும் அட்டன் பண்ணக்கூடாது, நம்மளோட கம்யூனிட்டியோட கிரேவ் யார்ட்ல அவரை பதிக்கூடாது. ஸோ ஒரு ஆளை கம்யூனிட்டிலேருந்து வெளியே அனுப்ப முடியும். தாவூத் போக்ராவோட முஸ்லீம் கம்யூனிட்டியோட ரிலீஜியஸ் ஹெட்டுக்கு அந்த பவர் இருக்கு. இப்போ கோர்ட் என்ன பண்ணக்கூடாதுன்னா, இந்த சையட்னாவுக்கு அது பிராக்டிஸ் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையா, தாவூத் போக்ராவோட முஸ்லீம் கம்யூனிட்டியோட ரூல்ஸை இன்டர்பிரட் பண்ணி தீர்ப்பு தரக்கூடாது. அது உங்க வேலை கிடையாது. ஈவன் சையட்னாவோட பவர் வந்து எக்ஸ்க்ளூட் பண்றதா இருந்தாலும் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல சையட்னாவுக்கு எக்ஸ்க்ளூட் பண்ற பவர் உண்டு. இருக்கா இல்லைன்னு டெஸ்ட் பண்ற அதிகாரம் உங்களுக்கு கிடையாது, கோர்ட்டு கிடையாது. நீங்க பண்ண வேண்டியது இந்த ரிலீஜியஸ் பிராக்டிஸ் ஒரு ஹியூமனிட்டியை, ஒரு இண்டிவிஜுவலை டிக்னிஃபைடாக நடத்துதா, எக்ஸ்க்ளூட் பண்ணுதுன்னா அந்த இண்டிவிஜுவலை இன்க்ளூட் பண்ணணும். அவர் இன்க்ளூட் பண்றதுக்கு என்ன ஜட்மெண்ட் தரலாமோ அதை தரலாம். உங்களுக்கு காம்ப்ளெக்சிட்டி புரியுதா? அகைன் இப்படி வச்சுக்கலாம். பார்சிஸ் தெரியும்ல, பார்சி கம்யூனிட்டி பொறுத்து பார்சி கம்யூனிட்டியில் இருக்கிற ஒரு உமன் வச்சுக்கலாம். ஒரு உமன் வந்து பார்சி கம்யூனிட்டி தவிர்த்துட்டு வேற கம்யூனிட்டியில் மேரேஜ் பண்றாங்கன்னா, இதுக்கப்புறம் அந்த லேடி வந்து அவங்களோட கோயிலுக்குள்ள வரக்கூடாது. இது வந்து ட்ரெடிஷன், அவங்களோட கஸ்டம்ஸ். அதுவே பார்சி கம்யூனிட்டியில ஒரு மேல் இருக்கிற வச்சுக்கலாம். ஒரு மேல் வந்து வேற ஒரு கம்யூனிட்டியில உமனை மேரேஜ் பண்ணிக்கிறாருன்னா அந்த மேல் வந்து கோயிலுக்குள்ள வர முடியும். அப்போ இந்த கேஸ்ல நீங்க பார்க்க வேண்டியது பார்சி கம்யூனிட்டியோட ரிச்சுவல்ஸை படிக்கிறது உங்க விஷயம் கிடையாது. உங்களுக்கு ரிலீஜியஸை இன்டர்ஃபியர் பண்றதோ டிஃபைன் பண்றதோ எந்த ரூல்ஸ் கரெக்ட்னு டிக் பண்றது ராங் பண்றது உங்க ஐடியா கிடையாது. நீங்க பண்ண வேண்டியது இவங்களோட பிராக்டிஸ் வந்து கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி, இண்டிவிஜுவல் டிக்னிட்டிக்கு அப்போஸா இருக்கலன்னு பார்க்கணும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது ஒரு பெர்ஸ்பெக்டிவ், அந்த ஆன்டி எக்ஸ்க்ளூஷன் டெஸ்டோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ். ஓகே ஓகே இல்ல? இப்போ இந்த ஹெட்டிங் படிங்களா, பேலன்சிங் ஃபெய்த், டிக்னிட்டி அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ். ஃபெய்த்தையும் பேலன்ஸ் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்? அவங்க ஃபெய்த்தை நீங்க டிஃபைன் பண்ணாதீங்க, அதை சேஃப்கார்ட் பண்ணுங்க. அதை சேஃப்கார்ட் பண்ணும்போது இண்டிவிஜுவல் டிக்னிட்டி என்ன ஆகுதுன்னு பாருங்க. இண்டிவிஜுவல் டிக்னிட்டியை சேஃப்கார்ட் பண்ண பாருங்க. அட் தி சேம் டைம் அந்த இண்டிவிஜுவல் டிக்னிட்டி, அந்த இண்டிவிஜுவல் ரைட்ஸ் வந்து கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸா இருக்கான்னு பாருங்க. இருந்துச்சுன்னா தட் இஸ் தி பேலன்ஸ் ஜட்மெண்ட். இது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான். ஏப்ரல் மந்த் கேஸ் நடக்க போகுது. அந்த கேஸ்ல என்ன தீர்ப்பு தருவாங்க தெரியாது. நம்ம என்ன பண்றோம்? டிஸ்கஸ் பண்றோம். ஆர்கானிக் டிஸ்கஷன். இந்த கேஸ் எந்த ஆங்கிள் பார்க்கலாம் நம்ம பெர்ஸ்பெக்டிவ் ஷேர் பண்ணிக்கிறோம். அப்ப இன்னைக்கு பார்த்த பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு இண்டிவிஜுவல் டிக்னிட்டியை சேஃப்கார்ட் பண்றதுக்கு ஒரு கோர்ட் வந்து ரிலீஜியஸ் டெஃபினேஷன் பண்றதை விட இந்த இண்டிவிஜுவலுக்கும் கான்ஸ்டிடியூஷனுக்கும் ஒரு லிங்க் என்ன? ஆர்டிகல் 14, 15, 17, 25 இந்த ஆங்கிள் அனலைஸ் பண்ணலாம்ல? எஸ்.